தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவருக்கு இப்ப ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய தலைவலி, புதிய சிக்கல். பின்வாங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு தொகுதியின் வேட்பாளர்கள். திமுக அவங்க போட்டிருக்க மிகப்பெரிய ஒரு மோசமான கேவலமான சதி திட்டம் தற்போது அம்பலம் ஆகியிருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள். நம்ம தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது. அதே போல் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 30 தொகுதிகளுக்கு புதுச்சேரியிலும் காரைக்கால்லையும் எலெக்ஷன் நடக்க இருக்கு. இதனால விஜய் அவர்கள் முன்னாடியே புதுச்சேரி, காரைக்கால் அந்த பகுதிகளில் எலெக்ஷன் நடக்க போகுது. அப்படிங்கிறதால விஜய் அவர்கள் மும்முரமாக ஃபர்ஸ்ட் இப்போ புதுச்சேரி, காரைக்கால் அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை விஜய் அவர் இப்போ தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்கப்புறமா 23ஆம் தேதி தான் தமிழகத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில் நடக்க போகுது. அப்படிங்கிறதால ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ஏற்கனவே முன்கூட்டியே அந்த பகுதிகளில் இவங்க எல்லாரையுமே நிப்பாட்டலாம் அப்படின்னு முடிவெடுத்து விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சு வச்சிருந்த அந்த 30 வேட்பாளர்கள் அவங்க எல்லாருமே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின் வாங்குறாங்க. அதாவது இல்லைங்க, நான் நிற்கல, வேற யாரையாச்சும் நிப்பாட்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே இறுதியாக முடிவு செய்யப்பட்டு வச்சிருந்த வேட்பாளர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக பின் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரியில் இருந்து விஜய் அவருக்கு வரக்கூடிய ஒரு மோசமான கெட்ட செய்தியாக இருக்கு. அப்படி எதுக்காக அவங்க எல்லாருமே பின் வாங்குறாங்க அப்படின்னு புதுச்சேரி வட்டாரம் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் எதுவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கட்சி அவங்க எல்லாருமே புதுச்சேரியே அவங்க விட மாட்டாங்க. புதுச்சேரியில் இருக்கிற 30 தொகுதிகளிலேயே விஜய் அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவருடைய வேட்பாளர்கள் எல்லாருமே விலைக்கு வாங்குறாங்க, இல்லை மிரட்டி, அதாவது நீ நின்றேனா உன்னை இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டப்படுற சம்பவங்களும் நடக்குது. காசு கொடுத்து வேட்பாளர்களை விலைக்கு வாங்குற சம்பவம் நடக்குது. இதனால் புதுச்சேரியில் இருக்கிற 30 தொகுதிகளில் எப்படி தான் வேட்பாளரை இறுதி செய்ய போகிறோம், எப்படி நிப்பாட்டி அந்த தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற சிக்கல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது விஜய் அவருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் 30 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளரை முடிவு செய்யலை, இறுதி செய்யலை. விஜய் இன்னும் 2-3 நாட்களில் எப்படியாவது புதுச்சேரி, காரைக்கால் யூனியன் பிரதேசம் அந்த 30 தொகுதிகளுக்கான வேட்பாளரை இறுதி செய்யணும் அப்படிங்கிற அந்த மும்முரமான வேலையில் தற்போது விஜய் அவர்கள் ஈடுபட்டு இருக்காரு. ஆனாலுமே விஜய் அவருக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக, அவருக்கு சிக்கல் கொடுக்கும் விதமான, குடைச்சல் கொடுக்குற மாதிரியான வேலையில் தொடர்ந்து புதுச்சேரி, காரைக்காலில் இருக்கிற திமுகவினர்கள் அவங்க விஜய் அவருக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் தகவல்களாக இருக்கு புதுச்சேரியில் இருந்து. ஸோ இது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் சமாளித்து எப்படி இந்த ஃபர்ஸ்ட், ஏன்னா முன்னாடியே கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடியே புதுச்சேரியில் எலெக்ஷன் நடக்குது. அப்படிங்கிறதால ஃபர்ஸ்ட் புதுச்சேரி எலெக்ஷனை விஜய் அவர் எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி அந்த எலெக்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு தமிழக பக்கம் திரும்ப போறாரு அப்படின்னு இப்போ புதுச்சேரி எலெக்ஷனை விஜய் அவர் எப்படி சமாளிக்க போறாரு, எப்படி கையாள போறாரு அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகம் எல்லாருமே ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக தான் ஃபர்ஸ்ட் நடக்க போற புதுச்சேரி எலெக்ஷன் இப்போ மாறி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் புதுச்சேரியில் இருக்கிற அந்த வெறும் 30 தொகுதிகள் இந்த சவாலை விஜய் அவர் எப்படி எதிர்கொள்றாரு அப்படின்னு. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.